50 தினங்கள் கெடு கொடுத்த ரஷ்யாவுக்கு திடீர்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 40 தினத்தை கட் பண்ணி 10 தினங்கள் மட்டும்தான் 10 தினத்துல ஒரு சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத உருவாக்கணும். அப்படி இல்லையா பொருளாதார தடை போடுவோம், உங்க ஆயில் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு பெரிய அளவில் நாங்கள் டேரிஃப் பொருளாதார தடை, பல நிறுவனங்களை சீஸ் பண்ணுவோம், ஏகப்பட்ட அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுவோம், இப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன்ஸை சும்மா அள்ளி தெளிச்சிருக்காரு மனுஷன். ஸோ நாம கேட்கறது என்னன்னா, இன்னைக்கு நீங்க காசா பகுதியை எடுத்து பாருங்களேன். அங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம் நாங்க போர் நிறுத்தத்தை அறிவித்து விட்டோம் அல்லவா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கேட்குறாங்க. பட் உண்மையிலேயே உங்களுடைய போர் நிறுத்தம் காரணமாக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கான்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான நபர்கள் யுத்தத்தால் சாவதை விட பசியால், அந்த பசியில் சாப்பாட்டுக்கு சண்டை போடுறதுனால் பல மரணங்கள் அப்படிங்கிறது உருவாகுது. அதுவும் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய தகுதி, சாப்பாடு, அவன் தூங்குறது, இது எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை காசா மக்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படிங்கிறதோ, இல்லை நீ உடனடியாக சீஸ்ஃபயர் ஏற்படுத்தணும், ஹமாஸ் கூடயும் காசா மக்களுடனும் சீஸ்ஃபயர் ஏற்படுத்தணும், அப்படி இல்லையா இஸ்ரேலை நாங்கள் தண்டிப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போது ரஷ்யாவுக்கு ஒரு விதமான விதி, அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு வேறு விதமான விதி. ஆனால் 2 பேரும் செய்கிறது சண்டை தான்.